கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மே மாதத்தில் அன்னை மரியா முன்குறிக்கப்பட்டவள் என்கிற தியானத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்னை மரியாவின் மீது கொண்டுள்ள பக்தியில் திளைக்கின்ற இந்த மே மாதத்தின் இனிய வேளையில் மீட்பின் விடியலாக விளங்கும் அன்னையை தியானிக்க நாம் கொடுக்கிறோம். ஒரு நீண்ட ஆழமான, அதே சமயம் வாழ்வோடு இணைந்த ஒரு தேடல் பயணம் இது. மே மாதம் என்றாலே வணக்க மாதம், அன்னைக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய மாதம். இந்த மே மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அன்னையின் தன்மைகளை ஒவ்வொன்றாக சிறு நேரம் தியானித்து அன்னைக்கு புகழஞ்சலி செலுத்தும் வழியாக அவர் அருளை நாம் பெறுவோம். இந்த நாளிலே தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15 நாம் முதல் நற்செய்தியாக இவாஞ்சலிங் என்று அழைக்கிறோம். உனக்கும் பெண்ணுக்கும் உனத்துக்கும் அவளுத்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவளுக்கு உன் தலை நசுக்கும், நீ அதன் குதிகாலை தீண்டுவாய் என்பது இறைவார்த்தை. இந்த வார்த்தையில் வரும் பெண் யார்? ஏவாள், வீழ்ச்சியின் அடையாளம் என்றால் அந்த இடத்தை சரி செய்யும் புதிய ஏவாளாக கத்தோலிக்க திரு அவை மரியாவை பார்க்கிறது. பாவம் உலகிற்கு நுழைந்த அதே வினாடியில் மீட்பிற்கான திட்டத்தையும் இறைவன் தொடங்கிவிட்டார். சாத்தானின் தலை நசுக்கும் வித்து இயேசு ஒரு பெண்ணின் வழியாக வர வேண்டும் என்பது இறைவனின் திட்டம். எனவே உலகம் படைக்கப்படும் முன்னரே அன்னை மரியா அந்த திட்டத்தின் முன்குறிக்கப்பட்டவளாகவே அவர் இருக்கிறார். ஒரு பெரிய சிக்கல் வரும்போது நாம் பிளான் பி யோசிப்போம். ஆனால் மனிதன் பாவம் செய்ய போதே அவனை கைவிடாமல் பிளான் எம், மேரி அண்ட் மெசாயா வைத்திருந்தார். இது கடவுள் நம் மீது வைத்துள்ள தளராத நம்பிக்கையை காட்டினது. மே மாதம் வணக்க மாதத்தினுடைய நோக்கத்தினுடைய தன்மைகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் மே மாதம்? இது கத்தோலிக்கத்தின் தொடக்கம், பூக்கள் மலரும் காலம், இயற்கையே அன்னைக்கு சூட்டும் மகுடம். இதன் நோக்கம் இறைவனின் அருளுக்கு ஆம் பியாட் என்று சொன்ன அன்னை வழியாக நாமும் இறை திட்டத்திற்கு பணியை கற்றுக்கொள்வதே இதன் நோக்கம். இதனுடைய தன்மைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குடும்ப ஜபம், மாலை வேளைகளில் குடும்பமாக அமர்ந்து ஜபமாலை சொல்வது. இரண்டாவது, அருளடையாளங்கள், அன்னைக்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி இதயங்களை சமர்ப்பித்தல். மூன்றாவது, ஒப்புரவு, அன்னை தன் மகனிடம் தம்மை அழைத்துச் செல்லும் பாலமாக இருப்பதால் இம்மாதத்தில் பாவ மன்னிப்பு பெற்று தூய்மை அடைவோம். குடும்ப ஜபம், அருளடையாளம், ஒப்புரவு, இப்படி நாம் முழுமையாக இறைவனுக்கு அன்னையின் வழியாக அர்ப்பணிப்பது. அன்னையினுடைய குணநலங்கள் ஒரு வாழ்வியல் கண்ணாடியாக இருக்கிறது. அன்னையின் குணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மே மாத தியானத்திற்கு இன்றைய நாளிலே ஒரு 4 பண்புகளை நாம் தியானித்து பார்ப்போம். கேட்பதில் ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். கபிரியேல் தூதர் சொன்னபோது மரியா உடனே பேசவில்லை. இது எப்படி நிகழும் என்று சிந்தித்தார். நாம் என்ன செய்கிறோம்? பாதி வாக்கியம் முடிவதற்குள் பதில் சொல்லிவிடுகிறோம். அன்னையின் அமைதி ஒரு பெரிய ஆயுதம். கேட்பதில் அவர் ஆர்வம் கொண்டார். பயணப்படும் வேகத்தை பார்க்கிறோம். நான் கற்பமாக இருக்கும் போதே முதுவயதில் இருந்த எலிசபெத்துக்கு உதவ மலைநாட்டிற்கு விரைந்து சென்றார். எனக்கு என்ன கஷ்டமோ, மற்றவங்க வரணும், மற்றவங்களுக்கா கஷ்டம்னா நான் ரூம்ல இருப்பேன் என்கிற மனநிலைக்கு அன்னை இல்லை. ஆனா ஒரு திருமணத்தில் அன்னை சொன்னது, அவர் சொல்லுவதை செய்யுங்கள், இது வெறும் கட்டளை இல்லை, மகனே இவங்க மானத்தை காப்பாற்றுங்கிற ஒரு தாயின் உரிமை குரல். இடத்தில் அன்னை ஒரு ஈவெண்ட் மேனேஜர் போல செயல்பட்டார். அங்கே நிலவிய பதற்றத்தை அவர் தணித்தார். அடுத்தபடியாக சிலுவைகளில் உறுதி. எத்தனையோ பேர் ஓடிவிட்ட நிலையிலும் சிலுவையில் நின்ற வந்த ஒரு தைரியம் பெண்களுக்குரிய மிகப்பெரிய ஆளுமைக்கு அது ஒரு சான்று. இன்றைய காலகட்டத்தில் மே மாத பக்தி என்பது சில நேரங்களில் சடங்காக மாறிவிடுகிறது. ஜபமாலை துக்கம் என்பார்கள். ஜபமாலை சொல்லும்போது துக்கம் வருவது நமக்கெல்லாம் கைவந்த கலை. நன்மைகளின் பேழை என்று சொல்லும் போது நமக்கு குரட்டை கேட்கும். ஆனால் அன்னை அதை ஒரு தாயின் பார்வையில் பார்க்கிறார். தன் மடியில் அமர்ந்து ஒரு குழந்தை தூங்குவதை அன்னை ரசிப்பார். ஆனால் தூக்கத்திலும் அருளிருந்த மரியை என்று உடனால் தான் அது உண்மையான பக்தி என்கிறது. வாட்ஸ்அப் பக்தி அன்னை மரியாவும் இன்று இது மே மாதத்தில் அன்னை மரியாளின் படங்களை விட ஃபார்வர்ட் மெசேஜ் தான் அதிகமாக ஃபார்வேர்டுகளை விரும்பியது. ஆனால் பார்வேர்டுகள் நம்மிடம் உள்ள பகையை டெலிட் செய்வதையும் பெரும் அன்பையும் ஷேர் செய்வதையும்
இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் அன்னை மரியாளின் பக்தி வெறும் திரை ஸ்கிரீன் அளவில் சுருக்கி விடாமல் நாம் இதய திரையில் எப்படி பதிவேற்றுவது என்பதை இன்னும் நாம் ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மெசேஜ் ஆனால் ஃபார்வர்டு மெசேஜ் தான் அதிகமானால் அன்னை விரும்புவது என்ன? நம்முடைய கோபங்களை. ஆன்மீக டிஜிட்டல் தியானம் ஒரு ஃபார்வர்டு அல்ல, அது ஃபாலோ. அன்னை மரியாளை நாம் ஒரு சிறந்த தொடர்பாளர் என்று சொல்லலாம். ஆனால் அவர் வார்த்தைகளால் அல்ல, வாழ்க்கையால் செய்திகளை பகிர்ந்தார். டெலிட் செய்ய வேண்டிய கசப்புகள் என்ன? நாம் அலைபேசியில் மெமரி நிறைந்தால் தேவையற்ற கோப்புகளை டெலிட் செய்கிறோம். ஆனால் இதயத்தில் பகை என்னும் வைரஸ். அன்னை மரியாளின் வாழ்வில் எத்தனையோ வழிகள். தன் மகன் குற்றவாளியாக நின்றபோது அவருக்கு தீர்ப்பளித்தவர்களை அவர் சபிக்கவில்லை, மாறாக மௌனத்தால் மன்னிப்பை அப்டேட் செய்தார். ஈகோ, நானே ஆண்டவர் அடிமை என்று சொன்னதன் மூலம் நான் தான் என்னும் உணர்வை அவர் அன்றே டெலிட் செய்து விட்டார். நான் தான் என்கிற உணவை அவர் அன்றே டெலிட் செய்து விட்டார். இன்றைய மே மாதத்தினுடைய செய்தி என்ன? மே மாதத்தில் அன்னைக்கு பூக்களை சூட்டுவதை விட ஒருவரிடம் பேசாமல் வைத்திருக்கும் பகை என்னும் செயலியை நிரந்தரமாக அன்இன்ஸ்டால் செய்வதே அன்னைக்கு நாம் தரும் பெரிய பெரிய பரிசு. ஷேர் செய்ய வேண்டியது என்ன? அன்பு. வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை ஃபார்வர்ட் செய்ய ஒரு நொடி போதும். ஆனால் அன்பை பகிர நேரம் தேவைப்படுகிறது. நேரடி பகிர்வு தேவை. அன்னை மரியா எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய மலைநாட்டுக்கு சென்றார். அவர் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு வீட்டில் இருக்கவில்லை, நேரில் சென்று தன் உழைப்பை பகிர்ந்தார். பல நிகழ்வுகளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு அமர்ந்து விடுகிறோம். உடல்நிலை சரியில்லை என்றால் கெட் வெல் சூன், பிரேயிங் ஃபார் யூ என்று அனுப்பி விடுகிறோம். ஆனால் சென்று பார்ப்பதுதான் உண்மையான அன்பு. உணர்வுகளை பகிர்தல் என்று நாம் 100 பேருக்கு ஃபார்வர்ட் செய்கிறோம். ஆனால் பக்கத்து வீட்டில் இருப்பவர் பசியோடு இருக்கிறாரா என்று பார்ப்பதில்லை. அன்னை மரியா காணா ஒரு திருமணத்தில் மற்றவர்கள் கேட்காமலேயே அவர் குறையை திராட்சை ரசம் தீர்ந்தது என்பதை உணர்ந்து புரிந்து கொள்கிறார். உங்கள் அன்பை ஃபார்வர்ட் செய்யாதீர்கள், அதை லைவ் ஸ்ட்ரீம் செய்யுங்கள், அதாவது செயலில் காட்டுங்கள். இறைவனுடனான அந்தரங்கம். அன்னை மரியாளின் மிகப்பெரிய பழமை அனைத்தையும் தன் உள்ளத்தில் இருந்து சிந்தித்ததால் நாம் செய்யும் சிறு தர்மத்தை கூட உடனே ஸ்டேட்டஸ் வைக்க துடிக்கிறோம். ஆனால் மரியா இறைவன் மிகப்பெரிய திட்டத்தையே இயேசுவின் பிறப்பு ரகசியமாகவும் அடக்கமாகவும் கையாண்டார். செய்தி என்பது, ஆன்மீகம் என்பது பப்ளிக் போஸ்ட் அல்ல, அது உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான என்கிரிப்டட் சாட். இறைவனோடு தனிமை உரையாடும் அந்த நேரமே உங்களை புனிதப்படுத்தும். பேட்டரி ஃபுல் ஜெபமாலை வேண்டும். நான் போன் அணைந்து விட்டால் பதறுகிறோம். நாம் ஆன்மா அணைந்து விட்டால் இருக்க ஜெபமாலை என்னும் சார்ஜர் அவசியம். மே மாதம் என்பது வெறும் அலங்கார மாதம் அல்ல, அது நம் ஆன்மீக பேட்டரியை ஃபுல் சார்ஜ் செய்யும் மாதம். ஒவ்வொரு அருளறிந்த மரியை சொல்லும் போதும் நம் இதயம் இறைவன் அலைவரிசையை சிக்னலோடு இணைக்கிறது. ஒவ்வொரு முறையும் அருளறிந்த மரியை என்று சொல்கிற போது இறைவனோடு இணைகிறோம். அன்னை மரியா விரும்புவது உங்கள் போனில் இருக்கும் கேலரி அல்ல, உங்கள் வாழ்வில் இருக்கும் குட்னஸ். ஃபார்வர்ட் பண்ணுவதை விட ஃபாலோ, அன்னையை பின்பற்றுவோம். ஷேர் வைப்பதை விட உயர்ந்த வாழ்வில் தரம் உயர்த்துவோம். டைப்பிங் செய்வதை விட டூயிங், கிரியைகள் செய்வோம். இந்த மே மாதத்தில் அன்னை மரியாளை நம் வாழ்வின் அட்மின் ஆக்குவோம். அப்போது நம் வாழ்வு ஒரு அழகான நற்செய்தியாக மாறும். இதுவே இந்த மே மாதத்தின் வணக்க மாதத்தில் நாம் செய்யக்கூடிய கடமை. இதைத்தான் ஒரு சுருக்கமாக அட்டவணையாக உங்களுக்கு கொடுக்கிறேன். விபிலிய அடிப்படையில் அன்னை மரியாள் முன்குறிக்கப்பட்டவள். வணக்க மாதத்தில் இறைவனோடு இணைதல், அன்னையின் குடலங்கள் கேட்டல், பணிபடை, நகைச்சுவை, சிந்தனை, நிஜமான பக்தி என்ன ஜெபமாலையின் போது வரும் தூக்கத்தை கூட தாய் ஏற்றுக்கொள்கிறார். கசப்புகளை நீக்க வேண்டும், அன்பை பகிர வேண்டும், அன்னை மரியாளை வாழ்வின் அன்பினாக வைக்க வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா மீட்புக்கு முன்குறிக்கப்பட்டவள் என்றால் நாமும் ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். இறையியல் சாரம், மரியா வழியாக இயேசு வந்தார், இயேசு வழியாக மீட்பு வந்தது. இதுதான் ரூட் மேப். வாழ்வியலுடைய சாரம் என்ன? பிறர் துன்பப்படும் போது, துர்க்கப்படும் போது காணா ஒரு அன்னை போல முன்வந்து நாம் உதவ வேண்டும். இந்த மே மாதத்தில் தினமும் ஒரு ஜெபமாலை ஆவது வேலை சொல்லி நம் குடும்பங்களில் நிலவும் மது தீர்ந்து போன்ற அமைதியற்ற சூழலை புதிய திராட்சரசமாக மாற்றும்படி அன்னை வழியாக இறைவனை வேண்டுவோம்.
அன்னையே, என் வாழ்வில் விடியலை பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். அன்னையே, எங்கள் வாழும் விடியலே உமது பாதங்களில் எங்களை சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் துன்பங்களை சமர்ப்பிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க.